அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ராஜாமடம் கிராமத்தில் இயங்கி வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதா ஆசிரமம். இந்த ஆசிரமம் 2010ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. 15 வருடங்களாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா சாரதா ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகம் நடைபெற்று 37 ஆதரவற்ற குழந்தைகள் நம்ம இல்லத்துல இருந்தாங்க. போன வருடம் நம்ம அந்த குழந்தைகளை வச்சுக்கிறதுக்கு இட வசதி இல்லாத காரணத்தினால், பொருளாதாரம் குறைவான காரணத்தினால் குழந்தைகளை நம்மளால வச்சு இயலவில்லை. முதியோர்கள் கொரோனா காலத்திலிருந்து முதியோர்கள் இருக்கிறாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, நம்மளுடைய இடத்திற்கு இட வசதி இல்லாததுனால நம்ம குழந்தைகளை நிப்பாடிட்டோம். அரசு மூலியமாக லெட்டர் கொடுத்து எங்களால் வச்சுக்க முடியல, போதிய இடவசதி இல்லைன்னு. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் முதியோர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப முடியாதவங்க பஸ் ஸ்டாண்டு, போலீஸ் ஸ்டேஷன் பக்கம், மருத்துவமனையில் போய் அட்மிஷன் போடுறாங்க. ஆனால் அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதேமாரி ஆதரவற்ற முதியோர்களை அங்கங்கே பெற்ற பிள்ளைகளை விட்டுட்டு வந்துடுறாங்க. அதேமாரி பாதிக்கப்பட்ட முதியோர்கள் இருந்தாங்கன்னா, நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் ராஜாமடம் கிராமத்தில் இயங்கி வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சாரதா ஆசிரமத்தில் கொண்டாந்து அந்த முதியோர்களை இங்கே ஒப்படைக்கலாம். இங்கே நல்ல முறையிலே 3 வேளை உணவு, காலையில் தேநீர், சாயந்தரம் 5 மணிக்கு தேநீர், மற்றும் மருத்துவமனை அருகிலே மருத்துவமனை இருக்கிறது. அவங்களோட உடல்நிலை எதாக இருந்தாலும் உடனடியாக அவங்களுக்கு அந்த உதவிகளை, மருத்துவ உதவிகளை செய்து வருகிறோம். அதுமாரி இந்த பிறந்த நாள், கல்யாண நாள் மற்றும் திதி நாள் போன்ற நாட்களில் ஒரு வேளை உணவு நீங்கள் எங்களுடைய முதியோர் இல்லத்தில் கொண்டாந்து கொடுக்கலாம். கொடுத்து அவங்களோட ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அதுமாரி பல்வேறு முதியோர்கள் இருந்தால் எங்களுடைய ஆசிரமத்துக்கு கீழே அந்த நம்பரு, எங்களுடைய செல் நம்பரு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கொண்டாந்து விடலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பசங்க 3 பசங்க இருக்கு. எல்லாம் வசதி இல்லாத முறையில் இருக்காங்க. எனக்கு சம்சாரம் இறந்து போய் 5 வருஷம் ஆயிடுச்சு. இது 6வது வருஷம். அவங்க இருந்த வரைக்கும் நாங்கள் தனியாக தான் தொழில் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்தோம். அவங்க காலமான பின்னால் இப்போ தொழிலும் பண்ண முடியல. எனக்கு கண் பார்வையும் கெட்டு போச்சு. தொழில் பண்ணாத காரணத்தினால வடலூருக்கு இருந்தோம். கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்களுக்கு தகவல் வந்தது, இந்த மாதிரி ஆசிரமம் இருக்குது ராஜாமடத்தில், வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க. நல்லா இருக்கிறோம். எல்லா வசதியும் இருக்குது. இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு போகிறதுனா கூட ஏதோ ஒரு 3 மாதம் ஒரு வாட்டி வீட்டுக்கு போயிட்டு தான் வர்றேன். நானாக போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். இப்பயும் அப்படி தான் இருக்கிறேன். இப்போ கூட போயிட்டு 1 மாதம் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா வச்சிட்ருக்காங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. வைத்தியம் எதாக இருந்தாலும் பண்ணுறாங்க. துணிமணி எல்லாம் வருது. சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை. எல்லாம் இங்கே இருக்கிறவங்க நல்லா சந்தோஷமாக எல்லாம் நல்லா இருக்கிறேன். ஐயா வணக்கம், நன்றி, வணக்கம். 2021ஆம் ஆண்டு இங்கே வந்தேன். அவங்க இந்த தெரியல. அது மாதிரி இங்கே வந்துட்டு போகலான்னு நினச்சிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்டாட்டி இருக்கிறா. அவங்கெல்லாம் என்னை கூட இருந்து கவனிக்காமல் தூக்கி போட்டாங்க. அப்படியே அனாதையாக இந்த வடலூர் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப பரவாயில்ல. 4 வருஷமாக இங்கே இருந்துட்டுருக்கிறேன். எந்த ஒரு குறையும் இல்லை. அதனால் எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதிரி முடிவுகளுக்கு சேர்ந்துருங்க. அப்புறம் தகுந்த மாதிரி எல்லாம் நல்ல பண்ணி விட்றாங்க. எந்த வருமோ அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துருங்க. அவனா என்னுடைய சூழ்நிலை சரியில்லை. எனக்கு வயசு அதிகமாகி போச்சு. நான் வடலூரில் இருந்தேன். இங்கே அம்மாவடத்துலேருந்து முதியோர்கள் நடத்துகிறேன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்தோம். அங்கே இங்கே எந்த குறைபாடும் கிடையாது. இங்கே நல்ல சௌகரியமாக, வீட்டை விட நான் இங்கே சௌகரியமாக இருக்கிறேன். அதாவது மருத்துவ வசதியும் இங்கே உண்டு. நல்லா படுக்க, குளிக்க எல்லா வசதியும் இங்கே இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப வீட்டை விட எனக்கு ரொம்ப இது பிடிச்சி போச்சு.
அவங்க நடத்துகிறவங்கள ஓனரும் அந்த அம்மா அவங்க வீட்டில் பொண்ணு எல்லாருமே எங்களை அவங்க குடும்பத்தில் மாதிரி எங்களை வந்து காப்பாற்றுறாங்க, நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. எங்களை வந்து எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. மவோட்டில் வந்து இருந்தேன். மவனமுட்டையில் மவோட்டில் வந்து இருந்தேன். சின்ன பிள்ளை வந்து 500 ரூபா பணம் அனுப்பியிருந்தேன் சின்ன தொண்டைக்கு பார்த்துக்கிட்டு சொல்லி. அதை கொண்டாந்து கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு பொங்கல் அன்னைக்கு பணத்தை வாங்கினீங்க, நீ மெட்ராஸ் போயிடு, இங்கே இருக்கக்கூடாது, மெட்ராஸு போ, பணத்தை வாங்கக்கூடாதுன்னா நான் பணத்தை வாங்கிட்டேன். பணத்தை வாங்கினதுக்காக இங்கே இருக்கக்கூடாதுன்னு போய் வரட்டினான். இருந்து பார்த்துட்டு 3 மணிக்கு இப்படி சோறு போடினேன். தட்டை பிடிங்க எரிஞ்சிட்டு பொடி நம்ம என் முகத்தில் முடிச்சு எதை பொடின்னா அதோட வந்து அங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சு. அதுக்கிட்ட ஒரு ஆட்டோ பிடிச்சி விடுப்போம், நான் எங்கிட்டும் போகிறேன். என்ன அந்த பொண்ணு நான் இன்னும் இடத்துல கொண்டு விடுறேன் இருன்னா ஆட்டோக்காரனை வர சொல்லி எழுதி கொடுத்து அம்மா கிட்ட கொண்டாந்து கொடுக்க சொல்லி நான் இங்கே வந்தேன். நான் கண்ணு தெரியாதாலே நான் மனைவி இறந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சுன்னா நான் முதியோர் இல்லத்துக்கு 2 வருஷமாக தங்கியிருக்கேன். பிள்ளைகள் 2 பிள்ளைகள் 2 கவனிக்கலை. நான் கவனிக்காமல் நான் இல்லத்தில் வந்து இருக்கிறேன். சேலத்தை வந்து வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிறோம் பிள்ளைங்களுக்கு ஆதரவுக்காக நாங்கள் இங்கே வந்து 2 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம். எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சாப்பாடும் முன்னாடி கிடைக்குது, குடிக்கிறது எல்லாம் வசதி இருக்குது. அதனால் நாங்கள் வந்து கூட எங்கேயும் போகல. நாங்கள் கம்மி இங்கேயே இருந்துருக்கோம். இருக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கோம். இருந்திருக்கோம் 2 பேரும். நாங்கள் ஹஸ்பண்ட் 2 பேரும் தான் இருக்கிறோம். வந்து 2 வருஷம் ஆகுது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைங்களாம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தது. அது கல்யாணம் பண்ணி இறந்து போச்சு. எங்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை. அதனால் நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். நான் ஒரு ஹேண்டிகேப்டு, கை கால் சரியாக வராது, எங்கே முன்னாடி கால் நடக்க முடியாது. அதனால தான் எங்கள் முடிச்சு வந்தோம். வந்து 2 வருஷம் ஆகுது. என் சொந்த ஊர் பெருமகளூர். தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்தேன். தாத்தா பாட்டி இறந்த பிறகு எங்கள் மாமா வீட்டில் சின்ன பிரச்சனையால் வெளியில் ஏற்றிட்டாங்க. திருப்பி பிரச்சனை பண்ணி அப்புறம் ரிலேட்டிவ்லாம் சேர்ந்து திருப்பி மாமா வீட்டில் சேர்த்துட்டாங்க. எனக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாரும் இல்லாத காரணத்தினால கொண்டாந்து சேர்க்க எனக்கு ஆள் இல்லை. ஒரு தம்பி இருக்கிறான். ஒரு தம்பி இருந்தும் அவன் வந்து இல்லைன்னு பேர் தான். தம்பி வந்து அவங்க அப்பாவோட அம்மா பாட்டிக்கிட்ட வளர்ந்தான். நான் எங்கள் அம்மாவோட தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்தேன்னா எங்களுக்கு வந்து அம்மா அப்பாங்கிறது பேர் தான். மற்றபடி எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. நான் வந்து அன்மேரீடு, ஹேண்டிகேப்டு. பிறந்ததுலேருந்து நல்லா தான் இருந்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் சேர்க்கும்போது 5 வயசில் எனக்கு இளம்பிள்ளை வாதம் ஜுரம் வந்து அப்போது போலியோ சொட்டுங்கிறது கிடையாது. இளம்பிள்ளை வாதம் வந்துட்டு திருப்பி தூக்கி தான் ஆக்க முடியா இருந்தது. எங்கள் தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி செலவு பண்ணி